நீங்கள் ஒரு மைக் வாங்கலான்னு இருக்கீங்களா? இல்லை என்ன மைக் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு தேடிட்டுருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா யூடியூப்பில் வர்ற பிகினர்ஸ்க்கு பெஸ்ட்டு மைக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் போயா M1 மைக்கோட ஃபுல் டீட்டெயில்டு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அவங்க இதோட அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மைக்கோட அன்பாக்சிங் பார்த்தா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த மைக்கை ஓப்பன் பண்ணோன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் இருக்குது. அந்த பவுச் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக் இருக்குது. அதை லாஸ்ட்டாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இது எப்படி கனெக்ட் பண்ணணும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்காங்க. இந்த மைக்கை வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் வாங்கினேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த மைக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம், கேமராவில் போட்டுக்கலாம், DSLR கேமராவில் யூஸ் பண்ணலாம், லேப்டாப்பில் யூஸ் பண்ணலாம், பிசியில் யூஸ் பண்ணலாம். இப்படி நிறைய டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ இந்த பவுச் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பவுச் ஓப்பன் பண்ணோன்னே ஏதோ மருந்து மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அதை தள்ளி விட்டு பார்த்தா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. இந்த மைக்கோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 6 மீட்டர் கிட்டே வருது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லென்த்து பத்தாதுன்ற கவலையும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. ஸோ இப்போ இந்த மைக் ஓப்பன் பண்ணாமல் பாருங்கள், அந்த ஒரு கண்டென்சர் கொடுத்துருக்காங்க. கண்டென்சர் எதுக்குன்னா கேமராலாம் வச்சுருக்கீங்கன்னா அந்த கண்டென்சர் இருந்தால் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மைக் இருக்குது. மைக் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்குது, ஆனால் அந்த சவுண்ட் குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயர்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், 6 மீட்டர் கிட்ட வரும் அந்த ஒயரு. அதுக்கப்புறம் வேறு அந்த பவுச்சில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒரு கவர் ஒன்று இருக்குது. அந்த கவர் உள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அந்த கவர் உள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா அந்த கவர் பிரிக்கவே முடியல. அதுக்கப்புறம் பிரிச்சுட்டு அந்த மைக் அந்த கவர் உள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தா மைக்கிலலாம் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மைக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஒரு பேட்ரி ஒன்று இருக்குது. அந்த கண்டென்சர் இருக்குது பார்த்தீங்களா, மைக்கில் போகிறதுக்கு ஒரு பேட்ரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிப் இருக்குது, நீங்கள் காலரில் மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மைக்கில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இதோட அன்பாக்சிங் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த மைக்கை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மைக்கோட கனெக்டிவிட்டின்னு பார்த்தா, இப்போ இந்த மைக்கை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மைக் ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ வாங்கணும் பார்த்தீங்களா, இந்த மைக் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் எடுத்துக்கிறேன் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த மைக்கை எப்படி கனெக்ட் பண்ணோன்னா, இப்போ இந்த மைக்கோட ஆடியோ ஜாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜாக் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா மேலே ப்ளகிங் பண்ணிக்கோங்க. ஃபோனில் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன் சிம்பிள் காமிக்கும், தெரியுது பார்த்தீங்களா. அந்த ஹெட்ஃபோன் சிம்பிள் காமிச்சதுன்னா கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. உங்கள் ஃபோனில் சப்போர்ட் ஆச்சுன்னா நீங்கள் டேரெக்ட் கேமரா ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் சப்போர்ட் ஆகலைன்னா உங்கள் ஃபோனில் ஓப்பன் கேமரான்னு ஒரு ஆப் இருக்கும், இல்லை ப்ளே ஸ்டோரில் இருக்கும் ஓப்பன் கேமரான்ட்டு ஒரு ஆப்பு. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணணும். அந்த ஆப்போட செட்டிங்ஸ் உள்ள போய்ட்டணும், வீடியோ செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆடியோ சார்ட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் எக்ஸ்டர்னல் மைக்குன்னு கொடுத்துக்கோங்க. அது கொடுத்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் கனெக்ட் ஆகிடும். சப்போஸ் சப்போர்ட் ஆகலைன்னா தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். சப்போர்ட் ஆச்சுன்னா நீங்கள் டேரெக்ட் கேமரா ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அந்த மைக்கு கனெக்ட் ஆகிடுச்சுல, இப்போ அந்த மைக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்டர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஏறுது பார்த்தீங்களா, அப்போனா அந்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ அதில் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஆடியோ வந்து ஏறுது, அப்போ கனெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த மைக்கோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் கேட்குற ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்கில் பேசுகிற ஆடியோ தான். இப்போ டேரெக்டாக அந்த மைக்கில் பேசுகிற ஆடியோ தான். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஆடியோ குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு இந்த மைக் வேணும்னா கரெக்டாக ஒர்த்தாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு பிகினர்னால் இந்த மைக் உங்களுக்கு கரெக்டாக சூட்டபுளாக இருக்கும். இப்போ நீங்கள் அன்பாக்சிங்லாம் பார்த்தீங்களா, அதில் கேட்ட ரெக்கார்ட் கூட இந்த மைக்கில் பேசின ஆடியோ தான். இப்போ இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாமா வேணாமா கேட்டிங்கன்னா ஒர்த்தாக தான் இருக்குது. ஆனால் இந்த மைக்கில் இருக்க டிஸ்அட்வான்டேஜே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்கில் இருக்க ஒயர் தான். இப்போ நீங்கள் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு அடுத்த வாட்டி எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சிக்கிக்குது. அப்படியே ஒயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடுது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தலைவலியாக இருக்குது. இந்த ஒயரில் இருக்க சிக்கிறதுலாம் அப்படியே எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மைக்கில் ஒரு பேட்டரி இருந்து பார்த்தீங்களா, அந்த பேட்டரி எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 வாங்கி வச்சுக்கோங்க. திடீர்னு நீங்கள் பேசும்போது ஆஃப் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பேசுகிற ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்காது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோவில் இந்த மைக்கோட அன்பாக்சிங், ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, எப்படி கனெக்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்துருப்போம். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டீட்டெயிலாக தான் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இந்த மைக் வாங்கலாமா வேணாமான்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.